ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2018 குரூப் 4ல் கேட்ட இந்தியன் பார்ட்டி சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங். சரிங்களா, ஒரு 4 பதவி கொடுத்துக்கிறாங்க. கவர்னர், சீஃப் மினிஸ்டர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒரு 4 பதவி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு பேஸ் பண்ணால் ஆர்டிகல் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இதில் முக்கியமாக பார்க்க அப்படின்னா இந்த 4 போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமானது, மாநில அரசு சம்மந்தமானதான் இந்த 4 போஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 6ல் இருக்குது. சரிங்களா, பாகம் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே சேரும். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கீழே இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே சேரும் உங்களுக்கு. ஸோ ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 152லேருந்து ஆர்டிகல் 237 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 6ல் வரக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஆர்டிகல்ஸ் அப்படிங்க. சரிங்களா, அந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டும் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர். சரிங்களா, ஸோ கவர்னர் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் என்ன கேட்குறாங்க. ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. சரிங்களா, 153 அப்படிங்கிறத கரெக்ட். கவர்னர் பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 153 அப்படிங்கிறது. ஸோ கவர்னர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கான கான்ஸ்டியூஷன் ஹெட்டாக இருக்கிறார். சரி, கான்ஸ்டியூஷன் ஹெட்டாக வந்து செயல்படுறது அப்படின்னு கவர்னர் இருக்கிறாரு. ஸோ கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜனாதிபதி பண்ணுவார். ஸோ பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ எந்த ஆர்டிகல் இதை பற்றி பேசுனா ஆர்டிகல் 155 வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாயின்மெண்ட் பற்றி பேசும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து இதுக்கான டேம் அப்படின்னு 5 வருஷம் வந்து பதவியில் இருக்கலாம். அதே சமயம் வந்து பிரசிடென்ட் நினைச்சா அவர் அந்த பதவியிலிருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ண முடியும். சரிங்களா, இவருக்கு வந்து பணி பாதுகாப்பு கிடையாது. கவர்னர் முக்கியமான பாயிண்ட் அது. சரியா, அவருக்கு பணி பாதுகாப்பு கிடையாது. பிரசிடென்ட் நினைச்சா அவர் வந்து ரிசைனேஷன் பண்ண வைக்க முடியும், டிஸ்மிஸ் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா, அவருக்கான குவாலிஃபிகேஷன், அவருக்கான தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 வயசு அவருக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 85 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். தென் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். சரிங்களா, இதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 157. சரிங்களா, அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். சரிங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்டில் வந்து இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர்ஸு, தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா அவர் பண்ணுறாரு. அது நம்ம தனியாக செப்பரேட்டே பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது மாதிரி தெரிஞ்சுக்க. சார், கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பிரசிடென்ட் பண்ணுவார். அதுக்கான ஆர்டிகல் 155 அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கான ஆர்டிகல் 157. சரிங்களா, அது மட்டும் போதுமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். சரிங்களா, ஸோ சீஃப் மினிஸ்டர் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 163. சரிங்களா, ஆர்டிகல் 163 சீஃப் மினிஸ்டர் பற்றி பேசக்கூடியது. ஸோ சீஃப் மினிஸ்டர் யார் அப்பாயின்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார் சீஃப் மினிஸ்டர். பட் ஆனால் வந்து யாரை வேணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா, எந்த பார்ட்டிக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கோ, எந்த பார்ட்டிக்கு வந்து அங்கே வந்து அந்த கான்ஃபிடன்ட் இருக்குதோ அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ண முடியும். சரிங்களா, தென் அதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 164. ஆர்டிகல் 160 பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கேன் சீஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மேலவை அப்படிங்கிறது. நீங்கள் வந்து இப்போ பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அவை இருக்குது. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மாநிலத்தில் நமக்கு 2 அவை உண்டு, சிறு மாநிலத்தில் ஒரே ஒரு அவை தான் உண்டு உங்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவை தான் உண்டு, சட்டசபை. சரி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் நமக்கு உண்டு. அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீகார், உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரியான ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 அவை உண்டு, மேலவை அப்புறம் சட்டசபை அப்படிங்கிறது. ஸோ மேலவை அப்படிங்கிறது இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது. சரியா, ஸோ இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 171. 171 பார்த்தீங்கன்னா நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி பேசக்கூடியதாக. இந்த 170 என்ன பேசணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்போஷன், அதாவது எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரென்த். சரிங்களா, அந்த மேலவையில் வந்து எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு பேசுறது நமக்கு இந்த ஆர்டிகல் 171 அப்படிங்கிறது. ஸோ மேலவையில் எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம், சரிங்களா, மேக்ஸிமம் எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னா 1/3 ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட். இப்போ சட்டசபை இருக்கு இல்லையா, சட்டசபையில் இருக்கிறதுல 1/3 பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகபட்சமாக இருக்கலாம். இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அப்படிங்கிறது 40. சரிங்களா, இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஸோ ஒரு மேலவையில் வந்து அதிகபட்சம் 1/3 ஆஃப் எம்எல்ஏ இருக்கிறதுல வந்து ஒரு 1/3 வந்து அதில் வந்து இருக்கலாம். குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது 40 பேர் இருக்கலாம். இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 171 அப்படிங்கிறது. அடுத்து சட்டசபை. சரி, நம்ம எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் இல்லையா, நம்ம ஓட்டு போட்டு. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபைக்கு தான் போவாங்க. ஸோ இதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்ம சொல்கிறோம். இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 170. சரிங்களா, ஸோ இந்த 170 பார்த்தீங்கன்னா கம்போஷன் தான் வந்து பேசும், எவ்வளோ பேர் அசம்பிளியில் மினிமம் மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து பேசும். ஸோ அதிகபட்சம் எவ்வளோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 500 பேர் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருக்க முடியும். ஸோ குறைஞ்சபட்சம் அப்படிங்கிற மினிமம். சரிங்களா, மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 60 வரைக்கும் நமக்கு வந்து மினிமமாக இருக்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கேன். இதில் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. சரிங்களா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ், அப்புறம் சிக்கிம், கோவா, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் தான் உங்களுக்கு வந்து இருக்கலாம். சரி, எக்ஸப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. மினிமம் 60 அப்படிங்கிறது இந்த சின்ன சின்ன ஸ்டேட்டுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி மிசோரம். சரிங்களா, மிசோரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,
தென் நாகாலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46 இருக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துங்க. மெயினாக வந்து இந்த மேக்ஸிமம் 500 மினிமம் 60 அப்படிங்கிறத நான் வச்சுங்க சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஸோ கவர்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 153 கரெக்டாக இருக்கும். சீஃப் மினிஸ்டருக்கு வந்து ஆர்டிகல் 163 கரெக்டாக இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து ஆர்டிகல் 171, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து ஆர்டிகல் 170 சரிங்களா. டீடைலாக பார்த்துங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான பொசிஷன்ஸ் இது எல்லாமே, இந்த போஸ்ட் எல்லாமே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் நேஷனல் இன்டகிரேஷன் டே செலிப்ரேட்டட், தேசிய ஒருமைப்பாடு தினம் கொண்டாடப்படும் நாள் எதுன்னு கேட்குறாங்க. சரி, நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 19, அக்டோபர் 20, ஜூன் 10, ஆகஸ்ட் 12 அப்படிங்கிற 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் சரிங்களா. நவம்பர் 19 அப்படிங்கிறது கரெக்ட். நம்ம வந்து எந்த நாளை தேசிய ஒருமைப்பாடு தினமாக கொண்டாந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய பிறந்த நாள். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இல்லையா. ஸோ இந்திரா காந்தி அவங்களுடைய பிறந்த நாள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேஷனல் இன்டகிரேஷன் டேவை கொண்டாடுறோம் சரிங்களா. ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. இதே மாதிரி இன்னொரு டே இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் யூனிட்டி டே சரிங்களா. ஸோ இது என்னைக்கு கொண்டாடப்படுறோம் இந்த நேஷனல் யூனிட்டி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம். இது யாருடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பிறந்த நாள் தான் நமக்கு நேஷனல் யூனிட்டியை கொண்டாடுறோம். ஸோ ஐஎம்என் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லக்கூடியது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ண பார்த்தீங்க. இன்டகிரேஷன் டே அப்படிங்கிறது இந்திரா காந்தி அவருடைய பிறந்தநாள், யூனிட்டி டே அப்படிங்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாள்னா அக்டோபர் 31 சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. இன் விச் ஆர்டிகல் make the provincial for the appointment of law officer attorney general by president of India. சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறதா கேட்குறீங்களா. இப்போ அட்டார்னி ஜெனரலை வந்து யார் நியமிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரசிடென்ட் தான் வந்து நியமிப்பாரு. அது எந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. இதான் நமக்கு கொஸ்டின் ஓகேங்களா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆர்டிகல் 76 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு. ஸோ அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கான தலைமை வழக்கறிஞர் இருப்பார் சரியா. தலைமை வழக்கறிஞர் இருப்பார். அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் சரிங்களா. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டேம் கிடையாது. அவருக்கு அதாவது பணி வந்து ஃபிக்ஸ்டு டைம் 5 வருஷம் 6 வருஷம் ஃபிக்ஸ்டு டைம் கிடையாது. பிரசிடென்ட் வந்து எவ்வளோனா நினைக்கிறதோ அது வரைக்கும் அவர் வந்து இருக்க முடியும் அந்த பகுதியில். அவர் பிரசிடென்ட் வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அவருக்கான சேலரி சரிங்களா. அவருக்கான சேலரி யார் முடிவு பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவார். ஸோ அப்பாயின்மெண்ட்டு அவர் வந்து பதவி நீக்கம் பண்றது அவருக்கான சேலரி இது எல்லாமே யாருடைய கையில் இருக்குன்னா பிரசிடென்ட்டோட கையில் தான் உண்டு சரி. அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுங்க. அடுத்தது இவருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், என்ன தகுதி இவருக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீஃப் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கணும் சரிங்களா. அட்டார்னி ஜெனரல் ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனுமோ அந்த தகுதியை வச்சிருந்தா மட்டும் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். அதை பாயிண்ட் நான் வச்சுங்க. தென் இவருக்கான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்று வந்து மத்திய அரசுக்காக சரிங்களா. மத்திய அரசுக்காக இவர் வந்து எல்லா கோர்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆவார். சுப்ரீம் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல, மற்ற கோர்ட்ல வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேலே வந்து கேஸ் வரும்போது அவர் அப்பியர் ஆவார். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாதாடு பண்ணுவார். தென் வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையான அட்வைசஸ் வந்து கொடுப்பாரு. இந்த சட்ட சம்பந்தமா இருக்கக்கூடிய அட்வைசஸ் வந்து ரோல் வந்து கொடுப்பாரு. இவருக்கான பவர் ரைட்ஸ் இவருக்கான உரிமைகள் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்கலாம். அவருக்கான ரைட்ஸ்ல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஆடியன்ஸ் சரிங்களா. அவர் வந்து எல்லா கோர்ட்லையுமே சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் ஹைகோர்ட் எல்லா கோர்ட்லையுமே வந்து அவர் ஆடியன்ஸா வந்து இருக்க முடியும். அதுக்கான ரைட்ஸ் வந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமா அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீக் அண்ட் ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ரொம்ப முக்கியமான ஒன்று தான் சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் வந்து பேச முடியும். அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ்ல இப்போ ஓட்டிங் நடக்கும்போது ப்ரொசீடிங் நடக்குது இல்லை வந்து ரெசல்யூஷன் ஒரு ப்ரொசீடிங் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரொசீடிங் இவர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பட் ஓட்டு போட முடியாது. அது ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எந்த பதவியில் கூடிய வந்து நமக்கு வந்து பாராளுமன்றத்தில் இருக்க முடியும் ஆனால் ஓட்டு போட முடியாது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா சரிங்களா. அந்த மாதிரி நான் வச்சுங்க. ஸோ அவருக்கான ரைட்ஸை பற்றி பேசக்கூடிய வந்து எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 88 ஆர்டிகல் 88 அப்படின்னா அவங்க ரைட்ஸ் பற்றி பேசக்கூடிய என்ன ரைட்ஸ் அப்படின்னா ஒன்று அவர் வந்து எல்லா கோர்ட்லையும் அப்பியர் ஆகலாம் சரி ஆடியன்ஸாக இருக்க முடியும் அவர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்திலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்பீச் கொடுக்க முடியும். அப்புறம் ஓட்டிங் ப்ரொசீடிங் இருப்போம் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் ஓட்டு போட முடியாது பட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே ஸோ இதான் அவங்க ரைட்ஸ் அப்படிங்கிறது இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 88 இருக்குங்களா. ஸோ எப்படி நமக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கோ அதே மாதிரி மாநில அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல்னு ஒரு போஸ்ட் இருக்கு.
சரிங்களா. இதே அவங்களுக்கு இவங்களுக்கு ரோல் சேம் ரோலாக தான் இருக்கும், பட் நேம் மட்டும் வேறையா இருக்கும். சரிங்களா. இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணீங்கன்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். கவர்னர் தான் வந்து இந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். இவர் வந்து மாநில அரசுக்கான தலைமை வழக்கறிஞர் வந்து இருப்பார். ஸோ அவருக்கான ஆர்டிகல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 165. ஸோ இதெல்லாம் வந்து முழுசா தெரிஞ்சு வச்சுக்கேன். ஸோ அட்டார்னி ஜெனரலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இதெல்லாம் தான் அவரோட அப்பாயின்மெண்ட், டேர்ம்ஸ், சேலரி இதெல்லாம் யார் முடிவு பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் முடிவு பண்ணுவார். அவருக்கான தகுதி அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான தகுதி அவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. அவருக்கான ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மத்திய அரசுக்காக அவர் வந்து எல்லா கோர்ட்லேருந்து வாழறாரு. ப்ளஸ் வந்து மத்திய அரசுக்கு தேவையான அட்வைசஸ் வந்து கொடுப்பார், சட்ட ஆலோசனை கொடுப்பாரு. தென் அவருக்கான ரைட்ஸஸ். சரி, இது எல்லாமே டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுங்க. இதுல கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டே இருக்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ்டு ரைட் டு எஜுகேஷன் ஆன். இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ ரைட் டு எஜுகேஷன் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் வந்து அதாவது 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பு அப்படிங்கிற ஒரு உரிமையாகப்படுது. சரிங்களா. ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது பெற்றோருடைய கடமையாகுது. அந்த குழந்தைக்கு வந்து கல்வி கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது யாருடைய கடமையாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசனுடைய கடமையாகுது. யார் வந்து அந்த கல்வி உரிமை வந்து நிலைநாட்டும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிலைநாட்டும். மத்திய அரசு மாநில அரசு தான் வந்து நிறைவேற்றணும். ஸோ என்னன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி இலவச கட்டாய கல்வி வந்து 6லேருந்து 14 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும். இதை யார் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து உறுதிப்படுத்தணும். சரிங்களா. இதான் வந்து நமக்கு கல்வி உரிமை அப்படிங்கிறது, ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது. இதுக்கான சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா அது ஆக்ட். இதுக்கான ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2009 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கான கேள்வியே. சரிங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். 1 ஏப்ரல் 2010 வந்து இந்த சட்டம் அப்படிங்கிற நடைமுறைக்கு வந்துச்சு. ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற நமக்கு வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உரிமையை நான் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து உரிமையாக ஆக்கிறதுக்கு வந்து நம்ம அரசியல் அமைப்பில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து 86வது சட்ட திருத்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் கேட்பாங்க. 86வது சட்ட திருத்தம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002. நல்லா நான் வச்சுக்கோங்களா. இது போய் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 21A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்து இன்செர்ட் பண்ணாங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அது என்னன்னா இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு 6 to 14 ஏஜ் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது. அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கிறேன். இதையும் வந்து கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. எந்த சட்ட திருத்தம் வந்து நமக்கு அடிப்படை உரிமையை வந்து நமக்கு நிலைநாட்டுதுன்னு கேட்பாங்க. சரி, நமக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் வந்து நிலைநாட்டுதுன்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002 வந்தது. சரியா. ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன் சம்பந்தமா நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்துங்க. ஏன்னா இதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். டிஃபரன்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலேருந்து இதுக்கு வந்து போராடிருப்பாங்க. ஸோ அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கலாம். அது போக இந்த ஆக்ட் என்னென்ன சொல்லுது, இதுக்கான கான்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஓகே. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். பிஃபோர் தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய அன்அகாடமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரீமியர் லெவலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 140+ அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே 4 PM நமக்கு வந்து லைவ்ல வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 4 இல்லைனா வந்து விஏவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு November 24 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. பார்க்கலாங்க. when was the legal service authority act passed? உரிமை பணி சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டு கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கிளாஸ் பண்ண சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச சட்ட ஆலோசனை வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆர்டிகல் 39A. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஜஸ்டிஸ் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அதாவது அனைவருக்கும் சரிசமமான நீதி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இல்லையா. இப்போ சட்ட ஆலோசனை எல்லாத்துக்கும் கிடைச்சாதான் அந்த நீதி வந்து சரிசமமாக கிடைக்க முடியும். அப்போ அதுக்கு வந்து இலவசமான சட்ட ஆலோசனை ஃப்ரீ லீகல் எய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பேசுறது தான் வந்து இந்த ஆர்டிகல் 39A அப்படிங்கிறது. சரியா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு, இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1987. சரிங்களா. 1987 வந்து இந்த ஆக்ட் அப்படின்னு கொண்டு வரப்பட்டுச்சு. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. இந்த ஆக்ட் எப்போ நடைமுறை வந்துச்சுன்னா 1995 வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா. ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நால்சா அப்படிங்கிற. சரிங்களா. நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி.
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த சட்டத்துக்கு கீழே தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது. ஸோ இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தாலுக்காலையும் வந்து எப்படி இந்த இலவச சட்ட ஆலோசனை அப்படின்னு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அதுக்கான பாலிசி பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து உருவாக்குவாங்க. சரிங்களா? அது போக இன்னொரு முக்கியமான பார்த்தீங்கன்னா லோக் அதாலத் இல்லையா, இது வந்து பீப்புள்ஸ் கோர்ட் அப்படிமா மக்கள் மன்றம், மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்துக்கு கீழே தான் வந்து நமக்கு இந்த நல்சாங் அமைப்பு வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அந்த பாயிண்ட்டும் நான் வச்சுங்க. ஸோ இந்த அமைப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் வச்சுங்க சார். ஸோ இந்த இதுக்கு வந்து முக்கியமான ரோல் வந்து 3 ரோல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்கணும், அதாவது இலவச சட்ட ஆலோசனை கொடுக்கறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, சட்ட சம்பந்தமான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. இந்த 3 இவங்களுக்கான ரோலாக இருக்குது. சரி, அந்த பாயிண்ட் கூட நான் வச்சுக்கோங்க. இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கான ரோலாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1987 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஆர்டிகல் 41 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்டி, இந்திய அரசியல் சட்ட விதி 41 கூறுவது ஒன்று வந்து வேலைக்கு உரிமை அல்லது சொத்துக்கு உரிமை அல்லது வாழ்வுக்கு உரிமை இல்லைன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்த 4 உரிமையில எந்த உரிமை நமக்கு ஆர்டிகல் 41 கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ரைட் டு ஒர்க் அப்படிங்கிற உரிமை தான் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து எதில் வரும் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது கீழே வந்து இது வரும். ஸோ இதுதான் அடிப்படை உரிமை கீழே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே இது வராது. இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி கீழே வரக்கூடியது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல வந்து நமக்கு அடிப்படை உரிமை கீழே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா இது எடுத்துட்டாங்க. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டு உங்களுக்கு 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், சரிங்களா, 44வது அரசு சீர்திருத்தம் 1978 என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துட்டாங்க. ஓகே, அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. இப்போ வந்து இது அடிப்படை உரிமையிலே கிடையாது, சொத்து உரிமை நமக்கு அடிப்படை உரிமை கிடையாது. அடுத்து ரைட் டு லீவ். ஸோ ரைட் டு லீவ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21. சரிங்களா? ரைட் டு லீவ்ங்கிறது ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது. அடுத்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் அப்படிங்கிறது நமக்கு 2 ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 23, 24. இந்த 2 ஆர்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை சொல்லப்படுது. 23 அப்படிங்கிறது கொத்தடிமைத்தனத்துக்கு எதிரான ஆர்டிகல் அப்படிங்கிறது, பாண்டட் லேபர்ஸ்க்கு எதிரான ஆர்டிகல் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டிகல் 23 அப்படிங்கிறது. ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது குழந்தை தொழிலாக சைல்டு லேபர்ஸ் இருக்குங்களா, ஸோ அதை வந்து ப்ரோஹிபிட் பண்ணக்கூடிய ஆர்டிகல், அதாவது தடை செய்யக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 24 அப்படிங்க. இந்த 2 நமக்கு ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வரும். இதுல இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி கீழே வரக்கு. இந்த பாயிண்டால் நான் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் டு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போக முடியாது. சரிங்களா? ஏன்னா இது வந்து அடிப்படை உரிமை கீழே வர கிடையாது, இது டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி கீழே வரக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் நான் வச்சுங்க. அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம்பிள், ரைட் டு ஒர்க்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எம்என் ரேகா, சரிங்களா, நமக்கு 100 நாள் வேலை திட்டம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரைட் டு ஒர்க்குக்கு ஒரு எஜுகேஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரியா? அந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கேன். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் ஃபார் த வைஸ் பிரசிடென்ட். நம்ம வைஸ் பிரசிடென்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன கேட்குறாங்க. ஸோ 4 ஆர்டிகல் கொடுக்கப்பட்டது. ஆர்டிகல் 53 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசக்கூடியது. தென் ஆர்டிகல் 356 அண்ட் 360 இந்த ரெண்டுமே நமக்கு எமர்ஜென்சி பற்றி பேசக்கூடியது. 356 அப்படிங்கிறது நமக்கு பிரசிடென்ட் ரூலை பற்றி பேசக்கூடியது இல்லையா, ஜனாதிபதி ஆட்சி பற்றி பேசக்கூடிய எமர்ஜென்சி அப்படிங்கிறது. ஆர்டிகல் 360 அப்படிங்கிறது ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த 3மே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி ஆர்டிகல் 63 அப்படிங்கிறது நமக்கு வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற போஸ்ட்டை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கோங்க. தென் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன், ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ரெண்டாவது அவருக்கான வயசு 35 கம்ப்ளீட் ஆகணும், இன்னொரு முக்கியமான என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கணும். சரிங்களா? இந்த 3 வந்து அவருக்கான குவாலிஃபிகேஷனாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இவருக்கான பவர் என்ன, இதான் ரொம்ப முக்கியமானது. இவங்க 2 பவர் இருக்குங்க. சரி, 2 முக்கியமான ரோல் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவுடைய பிரசிடிங் ஆஃபீஸர் இவர் தான் இருப்பார், என்ன சேர்பர்சன். சரி, நம்ம ராஜ்யசபாவுடைய சேர்பர்சனாக வந்து இவர் இருப்பார். இது அவருக்கான ரோலாக இருக்கு. ரெண்டாவது வந்து பிரசிடென்ட்டோடைய போஸ்ட் வந்து வேகன்சி ஆனால் அப்போ வந்து இவர் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருப்பார். இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கான முக்கியமான ரோல் அப்படிங்கிறது. ஒன்று வந்து ராஜ்யசபா வந்து ப்ரொசீடிங் பண்ணுவார், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வேகன்சி ஆகப்போ, பிரசிடென்ட் போஸ்ட் வேகன்சி ஆகப்போ இவர் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருக்க முடியும். அதிகபட்சம் 6 மாதம் 6 மந்த் மேக்ஸிமம் இருக்க முடியும். சரிங்களா? அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. ஸோ இது வந்து சேர்மனாக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 64, ஆர்டிகல் 64 சொல்லும். இது வந்து பிரசிடென்ட் பகுதி வந்து வேகன்சி ஆகிறப்ப இவர் ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஆர்டிகல் 65. அந்த இது வந்து நான் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதே வந்து இது போதுமானதான் சொல்லலாம்.
ஸோ இவருக்கான எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, இவருக்கான இம்ப்ரீச்மெண்ட்டுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா, அதை நம்ம லேட்டராக வந்து வைஸ் பிரசிடென்ட் பார்க்க போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அவருக்கான பவர் என்ன அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் உங்களுக்கு. ஸோ ஒரு 4 ஈவெண்ட்டை கொடுத்து அந்த ஈவெண்ட் எப்போ நடந்துச்சு சொல்லி நமக்கு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா ஆக்ட் அப்படிங்கிறது. அந்த சாரதா ஆக்ட் அப்படிங்கிறது எதுக்கான ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணத்துக்கான ஆக்ட். நமக்கு வந்து சைல்டு மேரேஜுக்கான ஆக்ட் தான் வந்து இந்த சாரதா ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பெண்ணினுடைய இங்கே ஸோ உமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 14 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மென்னுக்கு வந்து நமக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரிங்களா, இதான் வந்து இந்த சாரதா ஆக்ட் படி சைல்டு மேரேஜுக்கானது. பட் லேட்டராக வந்து என்ன பண்ணாங்கன்னா 2006 வந்து அரசு புதுசாக வந்து ஒரு சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அந்த ஆக்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணினுடைய திருமண வயது அப்படிங்கிறது 18 கம்ப்ளீட் ஆகிக்கணும், மென்னுக்கு வந்து 21 கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வச்சுங்க. இந்த ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1929 வந்துச்சு சாரதா ஆக்ட் அப்படிங்கிறது. இந்த ஆக்ட் எதுக்கான ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சைல்டு மேரேஜுக்கு எதிரான ஆக்ட். சரி, அந்த பண்ணா வச்சுங்க. ஸோ இந்த ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணின் வயசு 14 கம்ப்ளீட் ஆகிருந்து ஆண் வயசு 18 கம்ப்ளீட் ஆகிருந்தா நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, லேட்டராக வந்து 2006 இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ரீசெண்ட் டைம்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ ரீசெண்டாக 2006 வந்து அரசு சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஆணுக்கு 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரி, அந்த பண்ணா வச்சுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பே ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ சம ஊதிய திட்டம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து நமக்கு சமமான ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற கொண்டு வரப்பட்டதான் வந்து இந்த ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ கொண்டு வரப்படுச்சுன்னா 1976 கொண்டு வரப்படுச்சு. சரிங்களா, 1976 வந்து கொண்டு வரப்படுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டு ஆக்ட். ஆக்சுவலாக பிளாக் போர்டு வந்து ஆக்ட் கிடையாது, இது வந்து ஒரு ப்ரோக்ராம். சரிங்களா, பிளாக் போர்டு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரும்பலகை திட்டம் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதை வந்து எப்போ கொண்டு வரப்படுச்சு பார்த்தீங்கன்னா 1992 வந்து கொண்டு வரப்படுச்சு. ஸோ இது என்ன பின்னணி கொண்டு வரப்படுச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 1986 வந்து நமக்கு வந்து கல்விக் கொள்கை கொண்டு வந்தோம். அந்த கல்விக் கொள்கைக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த பிளாக் போர்ட் ப்ரோக்ராம் அப்படிங்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. சரிங்களா, இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து பில்டிங் இல்லாமல் இருக்கும், இல்லை வந்து டாய்லெட்ஸ் இல்லாமல் இருக்கும், டீச்சர்ஸ் வந்து ஃபெசிலிட்டி வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த பிளாக் போர்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. கரும்பலகை திட்டம் 1992 இந்த ப்ரோக்ராம் கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா, இதுக்கு பேஸாக இருந்தது வந்து 1986 வந்து கல்விக் கொள்கை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறது. இதை கொண்டு வந்தது யாருன்னா இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1975 வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா, ஸோ என்னன்னா கிராமப்புறங்களில் கூடிய வறுமை ஒழிக்கிறதுக்காக, பாவர்ட்டியை வந்து குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. 20 அம்சங்கள் இருக்கும் அதில். சரிங்களா, அது வந்து குடிதண்ணீர் கொடுக்கணும், அவங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகப்படுத்தணும், அவங்களுக்கான வீடு கட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி 20 பாயிண்ட் இருக்கும். அது 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1975 வந்து இந்த ப்ரோக்ராம் கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா, ஸோ இதை வந்து இந்த மேட்ச் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ சாரதா ஆக்ட் வந்து 1929 வந்துச்சு. தென் வந்து ஈக்குவல் பே ஆக்ட் அப்படிங்கிறது 1976 வந்து. பிளாக் போர்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1992 கொண்டு வந்தோம். தென் வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்திரா காந்தி அவர் பிரைம் மினிஸ்டர் வந்தப்போ கொண்டு வரப்பட்ட ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேம் ஒரு 4 ஈவெண்ட் இருக்குது. இந்த 4 ஈவெண்ட் கொடுத்து அந்த ஈவெண்ட் எப்போ நடந்துச்சு சொல்லி நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த 4 ஈவெண்ட்டுக்குமே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4மே வந்து நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆட்சியில் இருந்தப்போ கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, நீதி கட்சி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ப்ராவின்சியா வந்து அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறப்போ கொண்டு வந்த விஷயங்கள் தான் இந்த 4 விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸோ பொதுப்பணி தேர்வாணையம் அப்படிங்கிறது. ஸோ வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையான எம்ப்ளாயிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கொண்டு போகிறது இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் எந்த மாகாணம் சென்னை மாகாணம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் சென்னை மாகாணம் தான் வந்து இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா 1929 அப்படின்னு வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலிஜியஸ் என்ரோல்மெண்ட் ஆக்ட், இந்து அறநிலையத்துறை சட்டம் அப்படிங்கிறது. இப்போ இந்து கோயில்கள் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்குரிய சொத்துக்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அரசு கீழே கொண்டு வரப்பட்டு தான் இந்த இந்து ரிலிஜியஸ் என்ரோல்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது. இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியா நம்ம ஸ்டேட்டில் வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க, இந்த அறநிலையத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கு கீழே இந்து கோயில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கான சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ கொண்டு வந்து கேட்குறாங்க, இதுக்கான சட்டம் கொண்டு வரது 1926 கொண்டு வந்தாங்க. 1926 இதுக்கான சட்டம் கொண்டு வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா யூனிவர்சிட்டி. ஸோ ஆந்திரா யூனிவர்சிட்டி வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1925 உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ப்ராவின்சி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்கும் சேர்ந்து இருந்ததுனால ஆந்திரா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மெட்ராஸ் ப்ராவின்சிகள் அப்போ இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படிங்கிறது.
ஸோ இது வந்து எப்போ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா 1924 சரிங்களா. ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் ப்ராவின்ஸே கொண்டு வந்தாங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படிங்கிற கான்செப்ட்டை. ஸோ 1924 வந்து கொண்டு வரப்போச்சு சரிங்களா. ஸோ இதான் வந்து ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஆப்ஷன் டி நமக்கு கரெக்டாக வருங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1929 வந்துருக்கும். தென் வந்து இந்து ரிலிஜியஸ் இன்டர்மீடியட் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து 1926 வந்திருக்கும். தென் ஆந்திரா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற 1925 ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படிங்கிற 1924 வந்திருக்கு. சரி ஆந்திரா யூனிவர்சிட்டி 1925 ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு 1924. ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து 2018 குரூப் 4 கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. பிஃபோர் தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய அன்அகாடமி